மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிராண்ட் நியூ சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நம்ம பர்ன் அவுட் சிண்ட்ரோம் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் ஆல் பர்ன் அவுட் டுகெதர். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல ஸ்டுடியோ காமிக்கிறாங்க. நம்ம சீரிஸோட ஹீரோ வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காரு. "கொஞ்சம் நகருங்க, கோட்ட வந்து கழட்டுங்க" அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து மாடல ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வரா. வந்துட்டு நம்ம ஹீரோ அவரோட பேர் வந்து சிரா. "ஏதாவது நல்ல ஃபோட்டோஸ் கிடைச்சதா?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம சிரா, "ஆ நல்லா வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மாடல வந்து, "நீங்க சேஞ்சிங் ரூமுக்கு போயிடலாம். உங்களுக்கு முடிஞ்சுது" அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குறா, "மாடலோட மேக்கப் பாரு, ஓகேவா இருக்கா?" அப்படின்ட்டு. இவனும் வந்து பார்த்துட்டு, "இன்னும் கொஞ்சம் ரெட் கலர்ல லிப்ஸ்டிக் இருந்தா நல்லாயிருக்கும்" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, அங்க இருக்கவங்களும் வந்து ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து எது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்றா, "ஃபோட்டோஸ்லாம் சூப்பரா வந்திருக்கு. தேம்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்" அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கேர்ள் மாடலை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தா தேம்ஸ் வராரு. வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு, "என்ன எல்லாம் ஒரே மாரி இருக்கு" அப்படின்ற மாரி கேட்க, அந்த பொண்ணு, "என்ன சொல்ல வரீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறா. அதுக்கு அவர், "இந்த ஃபோட்டோஸ்லாம் யார் எடுத்தா?" அப்படின்னு சொல்ல, "நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் எடுத்தோம். உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுமா? நீங்க சொல்லுங்க, நாங்க மாத்தி தரோம்" அப்படின்ட்டு சொன்னோனே, அவர் சொல்றாரு, "ஒரு நிமிஷம் வெளில வா, நான் பேசணும்" அப்படின்ட்டு. அப்போ அந்த பொண்ணு, "சிரா வெயிட் பண்ணுங்க. நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்" அப்படின்ட்டு சொல்லிட்டு பின்னாடியே போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து, "காய்ஸ் இன்னைக்கு இவ்வளோதான். இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் கிளம்பலாம்" அப்படின்ட்டு சொல்றா. அப்போ வந்திருக்க மாடல், "என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இல்ல, கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க கால் பண்றோம்" அப்படின்ட்டு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. இத வந்து சிவா ஓரமா நின்னு பார்த்துட்ருக்கான். அந்த பொண்ணோட பேர் வந்து இங். அப்போ சிரா வந்து, "இங் என்னாச்சு? என்ன தேம்ஸ் கோவமா இருக்காரா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, நீ சொல்றது கரெக்ட். ரொம்ப கோவமா இருக்காரு" அப்படின்னு சொன்னனே. "என்ன சொன்னாரு? நான் எடுத்த ஃபோட்டோஸ் நல்லா இல்லையா?" "நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஃபோட்டோஸே ஒழுங்கா எடுக்க தெரியாது. நீ தான் வா வான்னு சொன்ன" அப்படின்ற மாரி சிரா சொல்ல, "டேய் அதெல்லாம் இல்லடா. அவருக்கு இந்த கான்செப்ட்டே பிடிக்கலையாம்." "என்னது? ஏன் பிடிக்கல? நம்ம ஃபர்ஸ்ட்டு காமிக்க சொல்ல எல்லாமே ஓகேன்னு தானே சொன்னாரு" அப்படின்ட்டு சிரா கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, "நானும் உன்ன மாரி தான்டா இப்போ கன்ஃப்யூஸ் ஆயிருக்கேன். இப்போ என்ன தெரியுமா அவர் சொல்றாரு? இந்த கான்செப்ட் படி நம்ம சேல்ஸ் பண்ணா ஒண்ணுமே வந்து விக்காது. நீங்க கான்செப்ட்ட மாத்துங்க. அதுதான் சொன்னாரு" அப்படின்ற மாரி இவ சொல்ல, "ஆனாலும் நம்ம ஸ்டார்ட்டிங்ல கேட்க சொல்ல ஓகே தானே சொன்னாங்க" அப்படின்ற மாரி சிரா சொல்ல, "கிளைண்ட்ஸ்லாம் அப்படி தான்டா இருப்பாங்க. நம்ம பண்றதெல்லாம் பார்த்துட்டு கடைசி நேரத்தில மைண்ட் மாத்திப்பாங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? இது அவங்க குடுக்குற காசு" அப்படின்ற மாரி வந்து அவ சொல்றா. ஜிரா, இன்னொரு விஷயம். நீ வந்து உன்னோட போர்ட்ஃபோலியோல நீ இப்போ பண்ண ஃபோட்டோ ஷூட்ஸ் எதுவுமே போட முடியாது. நீ கொஞ்ச நாளைக்கு உன்னோட ஃபோட்டோகிராஃபி கரியர வந்து ஓரமா வச்சுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்ல, "உனக்கு எங்கேயாவது ஆக்டிங்க்கு ஆள் எடுக்குறாங்க தெரியுமா? எனக்கு கொஞ்சம் வேலை தேவைப்படுது. காசு வேணும்" அப்படின்ற மாரி சொல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சுட்டு, "ஓ! ஆக்டிங்க்கா? ஒரு கமர்ஷியல் இருக்கு. அது தெரியும். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா?" அப்படின்ற மாரி அவ கேட்குறா. அவனும் ஓகே சொல்றான். இந்த பொண்ணு, "ஆனாலும் அவங்க ரொம்ப அதிகமாலாம் தரமாட்டாங்க. நான் வேணா உனக்கு கொஞ்சம் காசு தரேன். ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி சொல்ல, "நீ எவ்வளோ காசு குடுத்தாலும் என்னால திருப்பி பே பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு தோணல. அதனால நீ ஏதாவது வேலை இருந்தா எனக்கு சொல்லு" அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு ஓகேன்ட்டு போயிடுறா. அப்படியே அங்க இருக்க லைட்லாம் ஆஃப் ஆகுது. இவனுக்கும் கொஞ்சம் அழுகை வர மாரி இருக்கு. அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. நம்ம ஜிரா வந்து அவனோட ரூமுக்கு வரான். வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அவன் வந்து பெயிண்டிங், ட்ராயிங்ஸ்லாம் பண்ணுவான் போல. அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவன் ஒரு ட்ராயிங் எடுத்து பண்ணிட்டுருக்கான். அத வந்து ஸ்கேன் பண்ணிட்டு சேல்ஸ் போடலாம் அப்படின்னு 1000க்கு போடுறான். அதுக்கப்புறம் அவனோட டெரேஸ்க்கு வரான். அங்க பார்த்தா ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் நிறையா வச்சிருக்கான். அத வந்து, "நான் உன்ன ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன்ல. எனக்கு ஏதாவது நல்ல லக்கா இருக்க ஒரு ரோஸ் குடேன்" அப்படின்ற மாரி பேசிக்கிறான். அங்கேயே சீனும் கட் ஆகுது. இப்போ பார்த்தா இவன் அந்த கமர்ஷியல்ல ஆக்ட் பண்ணிட்டுருக்கான். கொஞ்சம் வந்து ஆக்வர்டாவே ஆக்ட் பண்றான். அதனால அந்த பொண்ணு திருப்பி பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு ஒரு 4, 5 டேக்ஸுக்கு மேல போகுது. அங்கேயே சீன் கட் பண்றாங்க. இப்போ பார்த்தா இவன் ஒரு சேர்ல வந்து வெளில உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டுருக்கான். அந்த பொண்ணு வந்து, "என்னாச்சு? ஏய் என்ன நீ அழுவுறியா? இது விடு, வெறும் கமர்ஷியல் தானே" அப்படின்ற மாரி சொல்ல, அவன் சொல்றான், "ஆக்டிங் கஷ்டம்னு சொல்ல சொல்ல இவ்ளோ கஷ்டமா இருக்கும்லாம் நான் நினைக்கவே இல்ல" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். "டேய் விடுடா, இது போச்சுன்னா வேற ஏதாவது பார்த்துக்கலாம். சீரியஸாலாம் எடுத்துக்காத" அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு அவன், "இது ஒண்ணும் அத பத்தி கிடையாது. நான் ஏன்னே தெரியல, எல்லா விஷயத்துலயும் நான் ரொம்ப மோசமா தான் பண்றேன். நான் வரைஞ்ச ட்ராயிங்ஸ என்னால செல் பண்ண முடியல.
என்னால நடிக்க முடியல. நான் பாத்தியா எவ்ளோ லூசரா இருக்கேன். அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்ணி பேச, அந்த பொண்ணு சொல்றா, "டேய் இல்லடா, நீ ரொம்பவே டேலண்டட். உனக்கு பண்ண வர விஷயங்கள் கூட எனக்கு பண்ண வராது. அதெல்லாம் நார்மல் தான். உனக்குள்ள நிறையா பேஷன் இருக்கு. அது ஒண்ணும் கெட்ட விஷயம்லாம் இல்ல. ஆனா நான் நினைக்கிறேன், நீ வந்து ஃபர்ஸ்ட்டு உனக்கு எது பிடிக்குது அப்படின்னு கண்டுபிடி." அப்படின்ற மாரி சொல்ல, "எனக்கே அது தெரியலையே. இப்போ வேணா நம்ம வேலைய பத்தி பேச வேணாம்." அப்படின்ற மாரி அவன் சொல்றான். சரி, நான் நினைக்கிறேன், "ஃபர்ஸ்ட்டு உன்ன நீ சரி பண்ணிக்கோ." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்றா. நான் என்ன சரி பண்ணிக்கணும்னா, அதுக்கு காசு வேணுமே! என்னால என் வீட்டு எலக்ட்ரிசிட்டியே பே பண்ண முடியல. நான் எப்படி போய் என்ன சரி பண்ணிக்க? அப்படின்ற மாரி இஜ்ரா சொல்றான். உடனே அந்த பொண்ணு அவளோட பர்ஸ் எடுத்து ஒரு 5000 எடுத்து, "இதான் இப்ப என்கிட்ட இருக்கு. இத வந்து நீ வச்சுக்கோ." அப்படின்ற மாரி சொல்ல, அவன், "நான் வேணா இன்னும் கொஞ்சம் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கவா?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அதுக்கு இந்த பொண்ணு, "டேய் வாவ்! சூப்பர். இதுக்கு தான் உன் கண்லேருந்து தண்ணி வர வச்சு என்னை ஏமாத்துனியா?" அப்படின்ட்டு அவ சொல்றா. அதுக்கு அவன், "நான் உண்மையாவே சென்டிமெண்டல். அது ஒண்ணும் நான் பொய்யாலாம் அழுகல. என்னோட கிரெடிட் கார்டோட கடனும் நான் வந்து கட்டணும்." அப்படின்ற மாரி சொல்ல, "எவ்வளோ வேணும்?" அப்படின்ட்டு அவ கேட்குறா. "அதுவா? மொத்தம் 3 கார்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஒரு 100,000 தேவைப்படும். அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கு கொஞ்சம் காசு வேணும், அதுக்கு கொஞ்சம் காசு வேணும். இன்னொரு ஒரு 20,000ம் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ டோட்டலா 120 ஓகேவா?" அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குறா. வெயிட் பண்ணு. 150 வச்சுக்கலாம். கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன லிஸ்ட்டு பெருசாயிட்டே போகுது. சரி ஓகே. நான் உனக்கு மணிய வந்து ஆன்லைன்ல பே பண்ணிடுறேன்." அப்படின்ட்டு சொன்னோனே, "ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்ற மாரி அவன் சொல்றான். "சரி நான் உனக்கு காசு குடுத்தேன்ல, இதுக்கு பதிலா நீ ஒண்ணு பண்ற. என்ன பண்றன்னா, எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் உன்ன சரி பண்ணிக்கோ. எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும். சூப்பரா இருக்கும். நான் எப்பயாவது பர்ன் அவுட் ஆனா கூட நான் அங்க தான் போவேன். அந்த பாரோட பேர் வந்து பர்ன் அவுட் பார். நீ வந்து அங்க போ." அப்படின்ற மாரி அவ ரெக்கமெண்ட் பண்றா. அந்த பேர கேட்டுட்டு, "என்ன நான் அங்க போனா இன்னும் இருக்கிறத விட மோசமாயிடுவேன் போலயே!" அப்படின்ற மாரி இவன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, "இல்லடா, அங்க வந்து போனா ஒர்க் ஆகும். நான் கூட ஆல்ரெடி போயிருக்கேன்." அப்படின்னு சொல்றா. அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்ப அந்த பாருக்கு தான் இவன் வந்திருக்கான். உள்ள போயிட்டு உட்கார்றான். அப்போ பார்டெண்டர் கேட்குறாரு, "ஃபர்ஸ்ட் டைம் வரியா? உன் பேர் என்ன?" அப்படின்ட்டு. இவன் வந்து, "ஜெரா. நான் வந்து பர்ன் அவுட் ஆயிருக்கேன். என் ஃப்ரெண்ட் இந்த பிளேஸ வந்து எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணா." அப்படின்ட்டு சொன்னோனே, "நான் வந்து பென். நான் தான் வந்து இந்த பிளேஸ வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன். உனக்கு என்ன இப்போ குடிக்க வேணும்?" அப்படின்ற மாரி மெனு குடுத்துட்டு கேட்குறாரு. அதுக்கு அவன் ரீட் பண்ணி பார்த்துட்டு, "என்ன இங்க இருக்க பேர்லாம் வினோதமா இருக்கு." அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அதுக்கு அவரு, "இங்க வர கஸ்டமர்ஸ்க்கு என்ன ஆர்டர் பண்ணணும்னே தெரியாது. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அத ஆர்டர் பண்ணலாம்." அப்படின்ற மாரி சொல்ல, இவன், நான் என்னோட ட்ரிங்க்ஸ வந்து கண்டுபிடிச்சுட்டேன். எனக்கு எம்ப்டி பாக்கெட்டுன்ற ட்ரிங்க்ஸும், அடுத்தது ஹேர் பிரேக்க விட காசு இல்லாம இருக்கிறது தான் கஷ்டம். அப்படின்ற ட்ரிங்க்க குடுங்க." அப்படின்ற மாரி சொல்ல, அவர், "உனக்கு ஏத்த மாரியே சொல்றேன். நான் இப்பயே சொல்லிக்கிறேன். அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்க்க அழகா இருக்கும். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் வார்ன் பண்றேன்." அப்படின்ட்டு சொல்லிட்டு கலக்கியும் குடுக்குறாரு. குடுத்துட்டு ரூல்ஸ் சொல்றாரு. இங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். உன் கையில நான் ட்ரிங்க்ஸ் குடுத்தோனே, உனக்கு ஒரு டேபிள் நம்பர் குடுப்பேன். நீ வந்து அந்த டேபிள்ல போயிட்டு வெயிட் பண்ணலாம். நீ உன் டேபிளுக்கு போனோனே, நான் வேற ஏதாவது ஒரு கஸ்டமர வந்து உன் கூட ரேண்டமா செலக்ட் பண்ணி உட்கார வைப்பேன். ஸோ, நீ வந்து அவங்க கிட்ட என்ன வேணுமோ பேசிக்கலாம். இது வந்து டூ வே தெரப்பி மாரி. 2 பேரும் உங்களோட கஷ்டங்கள சொல்லி சமாதானப்படுத்திக்கலாம். என்ன பேசணும் அப்படின்னு தெரியலன்னா, டேபிள் மேல ஒரு கான்வர்சேஷன் ஓப்பனர் மாரி வச்சிருப்பேன். அதுலருந்து நீங்க ஏதாவது ஒண்ணு ரேண்டமா எடுத்து பேச ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்." அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்து குடுக்குறாரு. பார்த்தா இவங்களுக்கு டேபிள் நம்பர் 7 வந்திருக்கு. இவனும் அந்த டேபிள்ல போயிட்டு வெயிட் பண்றான். அப்ப பார்த்தா வேற யாரோ டேபிள் நம்பர் 7 கார்டு எடுத்துட்டு வராங்க. யாருன்ட்டு இவனும் வந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டே பார்க்குறான். அவங்க வந்து உட்காந்தோனே டிஷ்யூ எடுத்து இவன் வாய தொடச்சிருக்கான். அவர் வந்து உட்காந்துட்டு, "என் பேரு வந்து பீம். உன் பேர் என்ன?" அப்படின்ட்டு கேட்க, "என் பேரு சிரா." அப்படின்ட்டு வந்து சொல்றான். "உனக்கு எத்தன வயசாகுது?" "எனக்கு 28." அப்படின்ட்டு இவன் சொன்னோனே, "ஓ! நம்ம 2 பேருக்கும் சேம் ஏஜ் தான். நீ இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரியா?" "ஆமா." அப்படின்ட்டு இவன் சொல்றான். "எனக்கு இங்க என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க எப்படி?" அப்படின்ட்டு இவன் கேட்ட உடனே, "இது வந்து எனக்கு 3 டைம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பாக்ஸ்ல இருந்து ஒரு கார்ட் எடுத்து, "இப்ப எங்கேயாவது போக முடியும்னா, நீ எங்க போவ?" அப்படின்ற மாரி அதுல இருக்க கொஸ்டின வந்து ரீட் பண்றாரு. அதுக்கு அவன், "நான் எங்க போவேன்னா, இங்க டவுன்ல இருக்க என் ஃப்ரெண்டோட கேலரிக்கு போவேன்." அப்படின்ற மாரி சொல்றான். உடனே பீம் சிரிச்சுட்டு, "மத்த எல்லாரும் நான் கேட்டவங்கலாம் ஜப்பான் தான் போவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு கெட்டுடுச்சுடா. நீங்க சொன்னீங்கல்ல, அத பத்தி நெனச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ரொம்ப டவுனாவும் இருக்கேன். அதனால எனக்கு எங்கேயோ போகணும்லாம் தோணல."
நீ எப்படி அப்படின்ட்டு கேட்க, நானா? நான் இப்போ நம்மகிட்ட நல்லா காசு இருக்குன்னா, நான் எங்க போவேன்னா, நான் ரொம்ப கிரேசின்லாம் நெனச்சுக்காத. என்னது? அப்படின்ற மாரி ஜினா கேட்குறான். அச்சச்சோ! நீ என்ன ரொம்ப அக்ரெசிவ்ன்னு நெனச்சுப்பியோ? அப்படின்ற மாரி பீம் சொல்ல. அக்ரெசிவா? உன்ன மாரி ஒரு ஸ்ட்ரெய்ட் காய் ஏதாவது ஒரு கிளப்புக்கு தானே போவ. அப்படின்ற மாரி ஜிரா சொல்றான். நான் உன்கிட்ட உண்மையா சொல்லணும்னா, இப்போ எனக்கு எங்க போகணும்னு தோணுதுன்னா, ஒரு ரேஜ் ரூம் போகணும் அப்படின்ட்டு சொல்ல. ரேஜ் ரூமா? அப்படின்ற மாரி ஜிரா கேட்குறான். ஓ! உனக்கு தெரியாதா? ரேஜ் ரூம்ன்றது ஒரு பிளேஸ். ஸோ, நீ அங்க போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு பிளானுக்காக பே பண்ணிருவ. அவங்க உனக்கு சில திங்ஸ் எல்லாம் தருவாங்க. நீ வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு வரலாம். அதான் வந்து ரேஜ் ரூம். ஓ! உடைக்கிறதா? ஆமா, நீங்க சொல்றது கேட்டா கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருக்கு. அப்படின்ற மாரி ஜெரா சொல்றான். இவனும் சிரிச்சுட்டு, எனக்கு தெரியும். இது கொஞ்சம் மோசமா தான் இருக்கு கேட்க. ஆனா வந்து நான் உண்மையா சொல்றேன். நான் ரொம்ப சாஃப்ட்டான பெர்சன் தான். அக்ரெசிவாலாம் நான் ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கெல்லாம் தோணாதா? ஒரு தடவையாவது நீ யோசிச்சது இல்லையா? எங்கேயாவது போயிட்டு எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்ட்டு. சி இது வந்து தெரப்பிய விட காஸ்ட்டும் கம்மி. அதே மாரி ஆல்கோல் குடிச்சு குடிச்சு நம்ம பாடிய கெடுத்துக்கிறதுக்கு இது ரொம்பவே பெட்டர். அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்தா ரெட் ஃபிளாக் கேரக்டர் மாரி இருக்கா? அப்படின்ற மாரி நம்ம பீன் கேட்குறாரு. ஜினா உடனே எனக்கு ரெட் ஃப்ளாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ உனக்கு பேட் பாய்ஸ்னா பிடிக்கும். அப்படி தானே? சரி உன் கை காமியேன் அப்படின்ட்டு பீம் சொல்ல. எதுக்கு? அப்படின்ட்டு இவன் கேட்குறான். இல்ல எனக்கு கைரேகை வந்து படிக்க தெரியும். நான் வந்து கொஞ்சம் கத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு கைய வாங்கி பார்க்குறாரு. எழுந்து நம்ம ஜிராக்கு பின்னாடி வந்து உட்காந்துட்டு, நான் இப்போ தான் கத்துட்ருக்கேன். அதனால தலைகீழா எனக்கு படிக்க தெரியாது. ஸோ நான் இப்படி படிக்கிறேன். கைய நீட்டு அப்படின்ற மாரி வந்து சொல்றான். ஏய் பொய் சொல்றியா? இல்ல உனக்கு உண்மையாலே கைய ரீட் பண்ண தெரியுமா? அப்படின்னு கேட்க, உண்மையாவே எனக்கு தெரியும். அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. சரி இந்தா நான் கை காமிக்கிறேன் படி அப்படின்ட்டு இவனும் வந்து குடுக்குறான். அப்போ பின் நான் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன். நீ என்ன ஒர்க் பண்ற? அப்படின்ட்டு. நான் வந்து ஆர்ட் மேக் பண்றேன். ஆக்சுவலி சொல்லணும்னா என்ன பண்றேன் அப்படின்ட்டு எனக்கு இன்னும் தெரியல. நான் வந்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் செட் ஆகல. அதான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? அப்படின்ற மாரி கேட்க, நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டீம். ஓ! அப்ப நீ வந்து ரிச்சா? ஐடில ஒர்க் பண்ற, காசு நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்ல, அவன் சொல்றான், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். ஆனா என்ன, எனக்கு ஒரு கேவலமான கொலீக் இருக்கான். நான் எது சொன்னாலும் அவன் வந்து கேட்கவே மாட்டான். நான் சொல்றத காது கூட கொடுத்து கேட்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறோன்னே வருவான் போல, அப்படின்ற மாரி சொல்ல, அப்ப நீ வேலைய விட்டு நின்னுட அப்படின்ட்டு ஜெரா சொல்றான். கரெக்ட்டா கேட்குற. ஆனா என்ன பண்ண? அவன் வந்து எனக்கு வெறும் கொலீக் மட்டும் இல்ல, அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டும் தான். நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணோம். என்னால அப்படியே விட்டுட்டு வெளில வர முடியல. என்னால என்ன பண்ண முடியும்? டெய்லியும் வந்து அவன் நல்லபடியா மாறிடுவான் அப்படின்னு தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் அப்படின்ற மாரி பிஎம் சொல்றான். நீ படுற கஷ்டம்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு வந்து ஜிராவும் சொல்றான். சரி இந்தா என் கை எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்ல, பீமும் வந்து கையை வெயிட் பண்றாரு. அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம ஜிராவோட வீட்டுக்கு கார் வந்திருக்கு. யாரை பார்த்தா நம்ம பீம் தான் வந்து கார் ஓட்டிட்டு வரான். தேங்க் யூ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு. எவ்வளோ உங்களுக்கு தரணுமோ அத வந்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொன்னோனே, பீம் சொல்றாரு, "பரவால்ல. உனக்கு நியூ ஜாப் கிடைச்சோனே நீ எனக்கு திரும்ப பே பண்ணா போதும். வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. "ஓ! நீ இங்க தான் வாழ்றியா? இடம் பார்க்க சூப்பரா இருக்கு. சரி உன் ரூம் நம்பர் என்ன? எனக்கு கொஞ்சம் நம்பர்ஸ வச்சு கூட நான் வந்து ஜோசியம் பார்ப்பேன்." அப்படின்ற மாரி சொல்ல, ஜிரா உடனே, "என்ன கொஞ்சம் வினோதமா பேசுற?" அப்படின்ட்டு சொன்னோனே, "ஓ! தெரிஞ்சிருச்சா? நான் ஸ்மூத்தா வந்து பேசிட்டுருக்கேன்னு நெனச்சேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே!" அப்படின்ற மாரி சொல்றான். "சரி, உங்க ரூம் நம்பர் என்ன? நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்க, "என்னோட ரூம் நம்பர் வந்து 69" அப்படின்ட்டு வந்து இவன் சொல்றான். "என்னது? உண்மையாவே 69ஆ? வாவ்! நம்பர் நல்லா இருக்கே!" "ஹேய் சும்மா சொன்னேன். என்னோட ரூம் வந்து 3 ஃப்ளோர்ல லெஃப்ட் சைடு இருக்கு." அப்படின்ட்டு வந்து சிரா சொல்றான். "ஓகே. அப்புறமா பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுறான். அங்கேயே சீன் கட் ஆகுது. இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். என்னோட பார்ட் 2 ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அப்படியே மறக்காம அதையும் பார்த்துருங்க.